ஆனா அந்த யூத் படம் வந்து உண்மையிலே நல்லா இருக்கா இல்லையா, இல்ல இந்த அட்டகத்தி இந்த டான் படம் இந்த மீசை முருகு படத்தெல்லாம் மிக்ஸ் பண்ணி கிரிஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்றதுதான் இந்த தியேட்டர் vlog and மூவி ரிவ்யூல வந்து பார்க்க போறோம். மார்னிங் ஷோவே வந்து துரந்தர் 2 படத்தை வந்து பார்த்துட்டு அந்த வீடியோ வந்து பார்க்கலாம்னா கீழ லிங்க் கொடுத்திருப்பேன், போய் பாருங்க. பார்த்துட்டு சரி சாப்பிட்டுட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி ரம்ஜான் அப்படின்றனால வந்து பிரியாணியை வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ள வந்துட்டாங்க. படம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மூவி வந்து நல்லாவே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. கென் எப்படி, அவங்க அம்மா எப்படி, அவங்க அப்பா எப்படி அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேமிலி அழகா காமிச்சு நல்லா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. படமும் நல்லா தான் இருக்கும் போலயா அப்படின்னு சொல்லி நானும் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய காமெடி எல்லாம் பண்றாங்க. எனக்கு சிரிப்பே வரல. ஆனா என் பக்கத்துல இருக்கிற ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, இந்த சின்ன சின்ன பசங்க எல்லாம் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல எனக்கு தான் ஒர்க் அவுட் ஆகலையா அப்படின்ற மாதிரி தான் நிறைய சீன்ஸ் எல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. ஒரு சில இடத்துல காமெடி எல்லாம் ஒர்க் ஆச்சு. அப்படியே பச்சையா தெரியுது இந்த அட்டகத்தி படத்தை தான் ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஃபுல்லா எடுத்திருக்காங்க. அதுவும் அந்த மீசை முருகு படத்துல ஒரு ஃபைட் சீன் ஒன்னு வரும்ல, அது அப்படியே காப்பி பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி இருந்தாலுமே வந்து எங்கேயுமே வந்து போர் அடிக்கல. ஜிவி பிரகாஷ் வந்து நடுநடுல பாட்டு எல்லாம் போட்டு அந்த பாட்டு நல்லாவும் இருக்கிறதுனால அது அழகா வந்து அந்த கட்ஸோட பார்க்கும்போது எங்கேயுமே போர் அடிக்கல. சோ இப்படி எல்லாம் ஏதோ மிக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து முடிஞ்சிச்சுங்க. இன்ட்ரோல வந்து விட்டாங்க. அண்ட் இன்னைக்கு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன அப்படின்னா அந்த பாப்கார்ன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வெளியே போய் கவுண்டர்ல போய் பார்த்தா இந்த லார்ஜ் வந்து 250 ரூபாய் போட்டிருந்தாங்க. சரி இந்த புக் மை ஷோலயே வந்து புக் பண்றாங்க, அதுல எவ்வளவுன்னு போய் பார்க்கலாம்னு பார்த்தா வெறும் 220 ரூபாய் தான். சரி நானும் அந்த கவுண்டர்ல இருக்கிறவர்கிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி என்னன்னா இந்த மாதிரி இதுல 220 தான் போட்டிருக்கு, நீங்க 250 போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல தம்பி அதுல வந்து அவ்வளவுதான் பிரைஸ், ஆனா நாங்க இவ்வளவு வச்சுதான் விப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதுக்கே காசு கொடுக்கணும்? சரி ரைட்டு, நம்ம அந்த ஆப்லயே புக் பண்ணி வாங்கிப்போன்னு சொல்லி அங்கேயே புக் பண்ணிட்டு அவர்கிட்ட காமிச்சிட்டு அந்த பாப்கார்ன் வந்து வாங்கிட்டேன். எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இல்ல சொல்லப்போனா ரெண்டுமே பிரைஸ் அதிகம் தான், பட் அதை விட கம்மியா இருக்குன்ற போது வந்து நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா. குரு தெய்வம் குரு நீங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு ரொம்ப சுமாரா இல்லாம ஓரளவுக்கு நல்லாவே வந்து மூவ் பண்ணிருந்தாங்க. ஒரு சில இடத்துல நல்லாவே வந்து காமெடி எல்லாம் ஒர்க் ஆச்சு. எக்ஸாம்பிளுக்கு அந்த அப்பா மகன் வர சீன்ல வர காமெடியில எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அப்புறம் தான் தெரியுது கடைசி ஒரு 30 நிமிஷம் இதுக்காக தானே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த டான் படத்துல வர சீன் அப்படி சொருகி விட்டுருக்காங்க. அந்த அப்பா சென்டிமெண்ட். சரி ஓவராலா அந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கிட்ஸுக்கு, இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு, காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு கண்டிப்பா கனெக்ட் ஆகலாம். நிறைய பேர் வந்து என் பக்கத்துல இருக்கிறவங்களே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நியூட்ரலா வந்து ஃபீல் பண்றவங்க அந்த படம் பார்க்கும்போது கொஞ்சம் எரிச்சல் ஆகும், கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். அப்புறம் ஒரு சின்ன ஒரு ஷவுட் அவுட் சொல்லிட்டு கிளம்பு. என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காப்ல. உங்க வீடியோஸ்லாம் எடிட் பண்றதுக்கு ஒரு நல்ல எடிட்டர் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. கீழ வந்து நம்பர் கொடுக்குறேன். அண்ட் இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது, என் ஃப்ரெண்ட்ன்றனால வந்து நான் சொல்றேன்.